ஹலோ ஆல், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1 இயற்பியல் உள்ள ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழ் மீடியம் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா நிலை மின்னியல் டாப்பிக்கு. சாப்டர் 1 உள்ள நிலை மின்னியல் டாப்பிக்கு தான் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். நிலை மின்னியல் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் விசைகளுள் ஈர்ப்பு விசையை தவிர பிற விசைகள் அனைத்தும் அணுக்களுக்கு இடையே தோன்றும் மின்காந்த விசைகளை. ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நிலை மின்னியல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய ஃபோர்ஸ் இருக்குது, நிறைய விசைகள் இருக்குது. அதாவது அதில் ஈர்ப்பு விசையை தவிர, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தவிர மற்ற அனைத்து விசைகளும், அதுவும் குறிப்பாக அணுக்களுக்கு இடையே தோன்றும், ஆட்டம்ஸ்க்கு இடையே தோன்றும் மின்காந்த விசைகள், அது எல்லாமே மின்காந்த விசைகள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, பொருள் ஒன்று தள்ளப்படும் போது நம் கைகளில் உள்ள அணுக்களுடன் அப்பொருளில் உள்ள அணுக்கள் இடைவினை புரிகின்றன. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம ஒரு பொருளை நம்ம தள்ளுறோம், இல்லை ஒரு பொருளை தூக்குறோம். அப்போ நம்ம கையில் உள்ள அணுக்கள் எல்லாத்துலேயுமே ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, நம் கைகளில் உள்ள அணுக்களுடன் அப்பொருளில் உள்ள அணுக்கள் இடைவினை, ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த இடைவினை விசை மின்காந்த இயல்பை பெற்றுள்ளது. ஓகேவா? இதை ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது என்னென்னா, புவி பரப்பின் மீது நாம் நிற்கும்போது, அதாவது நமக்கே தெரியும், நம்மளோட எர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம புவி பரப்பில் நம்ம எர்த் சர்ஃபேஸில் நிற்கும் போது நம்ம மீது புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கிய திசையில் செயல்படுகிறது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கீழே நோக்கி இழுக்கும். தரையின் செங்குத்து விசை, ஆனால் நம்ம அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது பெயர் என்னென்னா தரையின் செங்குத்து விசை. அந்த செங்குத்து விசை நம்மளை மேல் நோக்கி விசையில் செயல்பட்டு அதை சமன் செய்கிறது. அதாவது கான்செப்ட் என்னென்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே நோக்கி இழுக்கும், செங்குத்து விசை, அந்த ஃப்ளோரோட செங்குத்து விசை நம்மளை மேல் நோக்கி விசையில் செயல்பட்டு அதை சமன் செய்கிறது. புவி பரப்பின் மேலுள்ள அணுக்களும் நம் பாதங்களில் உள்ள அணுக்களும் இடையே நிகழும் இடைவினையின் காரணமாகவே இவ்விசை உருவாகிறது. அதாவது இந்த விசை எதனால் உருவாகிறது? புவி பரப்பில், அதாவது நம்ம எர்த் சர்ஃபேஸில் மாலிகூல்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும், அப்புறம் நம்ம பாதங்களில் உள்ள ஆட்டம்ஸும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்ததாக இவ்விசை உருவாகிறது. ஈர்ப்பு விசையினால் நாம் ஈர்க்கப்படும் நிலையில் அணுக்களுக்கு இடையே உருவாகும் மின்காந்த விசையினால்தான் புவியின் மேல் நம்மால் நிற்க முடிகிறது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இடைவினை, அதாவது 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இடைவினை நடக்கும். அந்த இடைவினை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கேன், மின்காந்த இயல்பை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி தான் ஈர்ப்பு விசையினால் நாம் ஈர்க்கப்படும் நிலையில் அணுக்களுக்கு இடையே உருவாகும் எந்த 2 அணுக்கள், புவிப்பரப்பில் மேலுள்ள அணுக்களும் நம்மளோட பாதங்களில் உள்ள அணுக்களுக்கும் இடையே உருவாகும் அந்த இன்ட்ராக்ஷனால், இடைவினையினால தான், மின்காந்த விசையினால்தான் புவியின் மேல் நம்மால் நிற்க முடிகிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு 3 பாயிண்ட்டை நம்ம சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பரப்பு ஒன்றின் மீது ஒரு பொருளை தள்ளும்போது அது நகர முற்படுவதை ஓய்வு நிலை உராய்வு தடுக்கும். அதாவது இந்த கான்செப்ட் என்னென்னா, எந்த ஒரு பொருளும் ஓய்வு நிலையில் தான் இருக்கும், அப்படி தானே, ஒரு ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ ஒரு பரப்பு ஒன்றின் மீது ஒரு பொருளை நம்ம தள்ளும்போது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம தள்ளும்போதுனா அது ஓய்வு நிலையில் தானே இருக்குது. இப்போ இந்த பெண் இருக்குது, இந்த பெண் ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ நம்ம அந்த பெண்ணை நகற்ற முற்படும் போது அந்த ஓய்வு நிலை உராய்வு அதை தடுக்கும். இந்த ஓய்வு நிலை உராய்வானது பரப்பில் உள்ள அணுக்களுக்கும் பொருளில் உள்ள அணுக்களுக்கும் இடையே ஏற்படும் மின்காந்த இடைவினையால் உருவாகிறது. இந்த பொருளில் ஒரு அணு இருக்கும், நம்ம கையில் உள்ள ஒரு அணுவும் இருக்கும். அப்போ ஓய்வு நிலை உராய்வானது பரப்பில் உள்ள அணுக்களுக்கும் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓய்வு நிலை உராய்வானது பரப்பு, அதாவது இந்த சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸில் உள்ள அணுக்களும் இந்த பொருளுக்கு உள்ள அணுக்களுக்கு இடையே ஒரு மின்காந்த இடைவினை உருவாகிறது. இதனால தான் அந்த ஓய்வு நிலை உராய்வு உருவாகிறது. இப்போ நம்ம பார்த்த ஒரு 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட், 3 பார்த்ததில் 3மே அணுக்களுக்கு இடையே உள்ள அணுக்களுக்கு இடையே நிகழக்கூடிய இன்ட்ராக்ஷனால் வரக்கூடிய மின்காந்த இயல்பை பற்றி தான் சொல்லுது. அப்போது நம்ம இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளோட யூனிவர்ஸில் எனவே பிரபஞ்சத்தை பற்றிய முழுமையான புரிதலுக்கு மின்காந்தவியலை பற்றிய புரிதல் இன்றியமையாதது. அப்போ நம்ம பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த 2 அணுக்களுக்கு இடையே உள்ள மின்காந்தவியலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.